அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். துணைப்படை இராணுவம் மீண்டும் களத்தில். இது குவைத்துடைய ஹபாஸ் செய்தியில் பதிவிட்டிருக்கிறாங்க. அமெரிக்கா சண்டையை நிறுத்தும் அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா சண்டையை தொடரணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய நடவடிக்கைகளை மீண்டும் மீண்டும் உச்சத்துக்கு கொண்டு போகிறாங்க. அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் போடக்கூடிய ட்வீட். அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அவர் போடக்கூடிய ஒவ்வொரு ட்வீட்டும் அதாவது மிகவும் ஒரு என்ன சொல்கிறது, மோசமான முறையில் வர்ணிக்கிறாரு ஈரான். இதில் குறிப்பாக இப்போ ரீசெண்டாக போட்ட ட்வீட்டில் மீடியாக்கள் ஈரானை தான் ஹைப் ஏற்றுறாங்க. ஈரானை பெரிய ஒரு பவர்ஃபுல்லான நாடு, ஈரான்கிட்ட அமெரிக்கா சரணடைஞ்சிட்டு அப்படின்ற மாதிரியான பொய் நியூஸுகளை சில மீடியாக்கள் பதிவிடுறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. உண்மை என்னென்னா, நாங்கள் ஈரானை ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய எல்லா பலத்தையும் நாங்கள் இல்லாமல் ஆக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகளை அட்டாச் பண்ணியிருக்கிறாரு. அதில் முக்கியமான விடயம் என்னென்னா, நேற்றைய தினம், அதாவது இவங்க நேற்றைய தினம் சமாதான பேச்சுவார்த்தைக்காக உள்ளே போயிருக்கிறாங்க. வைஸ் பிரசிடெண்ட்டும் சரி, அதே போல் ஈரானுடைய தரப்பும் சரி உள்ளே போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான அந்த தருணம் இருக்கும்போது இந்த ட்வீட்டை பதிவிட்டிருக்கிறாங்க. அதே போல் இந்த குறிப்பில் முக்கியமாக தெரிவிச்சிருக்காங்கன்னா, அவர்களுடைய தொழிற்சாலைகளும் இயந்திரங்களும் பெருமளவில் அழிக்கப்பட்டு விட்டன. ரேடார்கள் செயலிழந்து விட்டது. அவர்களிடம் விமான எதிர்ப்பு கருவிகள் முற்றிலுமாக அழிந்து போய்விட்டன. இதில் இனி வரும் காலங்களில் அவர்களுடன் நாங்கள் பெரிய அளவான சண்டையிட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களால் நார்மலாகவே இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க முடியும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை எங்களோட நேவி இப்போதைக்கு கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற நாடுகள், அதாவது இதில் அவர் குறிப்பிட்டிருந்த நாடுகள் பார்த்திங்கன்னா, சீனா, ஜப்பான், தென்கொரியா, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பல நாடுகள், உலகெங்கிலும் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் நாங்கள் உதவியாக இருப்போம். அதாவது இந்த நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் எவ்வளவு தான் ட்ரை பண்ணியும் இவங்க எங்களோட கூட்டு சேரலை. ஆனாலும் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறந்து இந்த நாடுகளுக்கும் போகக்கூடிய எண்ணெய் வளங்கள்லேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். அதே போல் இன்னொரு முக்கியமான இதில் தகவல் என்னென்னா, அனைத்து எண்ணெயை ஏற்றிக்கொள்வதற்காக அமெரிக்காவை நோக்கி காலி கப்பல்கள் சென்று கொண்டிருக்கின்றன. இனி வரும் நாட்களில் மிகவும் அதை என்ன சொல்கிறான்னா, எங்கள்கிட்ட இருக்கிறது ரொம்ப பியூரஸ்ட் ஆயில் இருக்குது, கேஸ் இருக்குது. இது நல்ல இனிமையான, அதாவது ஸ்வீட் கேஸ் அண்ட் ஸ்வீட் ஆயில், அதாவது ரொம்ப இனிமையான எங்கள்கிட்ட நல்ல ஆயில் இருக்குது. அனைத்து எம்டி டேங்குகளும் மற்ற நாடுகளில் இருந்து இப்போ எங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எங்களுடைய பிஸ்னஸை இன்னும் தலை தூக்கி நிறுத்த போகிறோம். ஈரானுடைய ஆயிலில் சும்மா அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட். இந்த மாதிரியான பதிவு போட காரணம் என்ன? இப்போ இது சும்மா யாருக்கிட்டேயோ 2-3 பேர்கிட்ட பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசலையே, உலகமே பார்க்குறதுக்கு ட்வீட் பண்ணி இருக்குது. அப்போ இதில் நல்லா தெரியுது, இவங்க இதை ஈரானில் இருந்து அதை நியூக்ளியர் அழிக்கணும், அதை அழிக்கணும், இதை அழிக்கணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு திட்டமும் இல்லை. ஈரானுக்கிட்ட இருக்கிற ஆயிலை கட்டுப்படுத்தணும், ஈரானை மட்டுப்படுத்தணும், மற்ற நாடுகளில் இருந்து வரக்கூடிய எண்ணெய் வியாபாரங்களை மட்டுப்படுத்தணும். அமெரிக்கா கிட்ட தான் மொத்த நாடுகளும் எண்ணெய்க்கு கை கட்டி நிற்கணும். இதை பிஸ்னஸாக கொண்டு போகிறாங்க. ஒரு பக்கம் அரசியல்வாதியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பிஸ்னஸ் மேன் இல்லையா டொனால்ட் ட்ரம்ப். அதனால் தன்னுடைய வியாபார யுத்தியை இதில் பயன்படுத்தியிருக்கிறது திட்ட தெளிவாகவே தெரியுது. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, அரபு நாடுகள் இன்னமும் இவருடைய கதைக்கு தலை சாய்த்து போனால்
கடைசியில் பாதிக்கப்பட போகிறது அப்பாவியான கோடிக்கணக்கான அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தொழிலாளர்களும் அவங்களுடைய நாட்டு மக்களும் இந்த அரபு நாடும் தான். ஏன்னா ஒரு பகடக்காய் தான், ஒரு கேம். அதை நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி இந்த கேரம் போர்டில் இருக்கிற டிஸ்க் மாதிரி இந்த அரபு நாடுகளை வச்சு இவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இறைவன் தான் பாதுகாக்கணும் அனைவரையும். ஆனால் இனி வரும் நேரங்களில் மீண்டும் பிரச்சனைகள், சலசலப்புகள் ஏற்படலாம் அப்படின்ற பல கருத்துக்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. எதுக்கும் தயாராக இருப்போம், கவனமாக இருப்போம். ஆனால் ட்ரம்ப்புடைய அன்னைக்கே நான் சொன்னேன் தானே, இவனுடைய ஒட்டுமொத்த சுயரூபம் என்ன அப்படின்றத எங்களுடைய இராணுவம் இளைப்பாறிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் ரெடியாக இருக்கிறோம், ட்ரிகரில் ரெடியாக இருக்கிறோம், இளைப்பாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 14 நாளைக்கு எங்களுடைய இராணுவம் ஒரு யுத்தத்தை முடிக்கணும். பீஸ், நோபல் பீஸ் வேணும். இவனுக்கெல்லாம் யாரா நோபல் பீஸுக்குரிய விருது வழங்குறது? நான் எல்லா நாட்டிலையும் யுத்தத்தை முடித்தேன், நான் தான் யுத்தத்தை முடித்தேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அரசியல் செஞ்சவன் இன்றைக்கி உலக நாடுகளையே பதட்டத்துக்கு உட்படுத்தி யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறான். இதுதான் நிலைமை. ஆனால் முடிந்த வரைக்கும் நம்மளால் முடிஞ்சது பாதுகாப்பாக இருப்போம். எதிர்வரும் நேரங்களில், எதிர்வரும் நாட்களில் நடக்கக்கூடியது என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது எல்லாமே பிஸ்னஸ் அப்படின்றது ஆரம்பத்திலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்க. இது ஒரு வியாபார யுத்தி தான். அவங்களுடைய நாட்டில் இருக்கிற எண்ணெயையும் வளங்களையும் விற்கிறதுக்கான நல்ல ஒரு முயற்சி. பொறுத்திருந்து பார்ப்போம். பிரார்த்தனை பண்ணுவோம் உலக அமைதிக்காக.